ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தஹப அஹ்லு துசூர் பில் உஜூர், எல்லா பணக்காரர்களும் எங்களை விட நன்மையில முந்திட்டாங்க. ஏன்? நாங்கள் தொழுகிற மாதிரி தொழுகிறாங்க, நாங்கள் நோன்பு வைக்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக அவங்க என்ன செய்கிறாங்க? தர்மம் செய்கிறாங்க. எங்களுக்கு பணம் இல்லை, அவங்க முந்திட்டாங்கன்றாங்க. உடனே ரசூல் அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு செய்தி சொல்லித்தாரேன், அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவர்களை நன்மையை அடைந்து கொள்ளலாம். என்ன செய்யுங்க? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 தடவை சொல்லுங்கன்னா இவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. பணக்காரர்கள் பார்த்தாங்க இவங்க இப்படி ஒரு அமல் செய்கிறாங்க, அவங்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. தர்மமும் செஞ்சு ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலாக ஏழைகளுக்கு கற்றுக் கொடுத்தாங்களே, அதையும் யார் செய்ய ஆரம்பித்தாங்க? பணக்காரர்கள். உடனே இவங்க வந்தாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, இந்த இதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் எங்கே முந்துறது அப்படின்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாலிக ஃபதுலுல்லாஹி யுஅ்திஹி மன் யஷா, இது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் நாடியவர்களுக்கு என்ன செய்கிறான்? கொடுக்குறான். இதே பதில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா ஒரு ஆளை தூக்கணும்னு நினைக்கிறது அவனுடைய விருப்பத்தில் உள்ளது. யாரா ஒரு ஆள் அவருடைய அந்தஸ்தை விட குறைக்கணும்னு நினைக்கிற அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் உள்ளது. அல்லாஹ் தஆலா அதில் நீதியாளன், அல்லாஹ் தஆலா அதில் நீதியாளன் என்பதை நம்ம பல அல்லாஹ்வுடைய நீதி சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம்? இது எப்படி நீதியானது என்பதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் சுருக்கமாக ஒருவருக்கு அல்லாஹ் சிறப்பை கொடுக்கிறது ஒருவரை விட அது அல்லாஹ்வுடைய தனித்தன்மைகளில் உண்டு. அதுக்காக காரணம் இருக்கிற எந்த அவசியமும் அல்லாஹ்வுக்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.